எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சூரியனும், புதனும், சனியும் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு வந்து மரபு ரீதியான நோய்கள் வருது. சார் அப்ப என்னதான் சார் ஹெல்த்தியா இருக்கிறதுன்னா, எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கும். இந்த நோய்கள் பெருசா வராம இருக்கணும்னா, உங்க ஜாதகத்துல குருவோ, செவ்வாயோ சேராம இருக்கணும். இந்த குரு, செவ்வாய் சேர்ந்து இருந்தாலே, குருவுக்கு 5, 9 செவ்வாய் இருந்தாலே, எப்ப பார்த்தாலும் மருந்து திங்கிறது, எப்ப பார்த்தாலும் அறுவை சிகிச்சை பண்றது மாரி ஆயிருது. ஒரு பெண் ஜாதகத்துல குரு, செவ்வாய் சேர்ந்து இருக்குது. அவங்க அறுவை சிகிச்சையே பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா குழந்தை சிசேரியன்லயாச்சும் பிறந்துருது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படியாச்சும் அந்த இடத்துல ஒரு பிளேட போட்டு அறுத்து எடுத்துடுற மாரி ஆக்கிருது. அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் விளிம்பு அல்லது குரு செவ்வாய் இணைவு இது மாரி எதுவுமே இல்லாட்டினா அவருக்கு நோய்கள் வந்தாலும் கூட காத்துல அந்த அப்படியே காத்து மாரி கரைஞ்சு போயிருது. ஒரு ஜாதகத்துல குரு செவ்வாய், செவ்வாய் வக்ரம், செவ்வாய் பரிவர்த்தனை, செவ்வாய் விளிம்பு இருந்தா அவருக்கு சின்ன நோய் வந்தா கூட அவராவே ஊதி ஊதி என்ன செஞ்சுருவாரு? பெருசாக்கி விட்டுருவாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சார் என் ஜாதகத்துல 2 கிரகங்கள் பரிவர்த்தனையா இருக்கு சார். அது எதா வேணாலும் இருக்கட்டும். சூரியன் புதனா இருக்கட்டும், சூரியன் சந்திரனா இருக்கட்டும், புதன் சூரியனா இருக்கட்டும், புதன் குருவா இருக்கட்டும். ஏதோ ஒரு 2 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுன்னா, அவரு ஏதாச்சும் ஒரு மருந்து எடுப்பாருங்க. ஸ்கின் அலர்ஜிக்கு மருந்து எடுப்பாரு. ஸ்கின் அலர்ஜிக்கு போவாரு. எல்லா இடத்துலயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவராவே ஒரு புத்தகம் படிப்பாரு. கந்தக ரசாயனம் தின்னா ஸ்கின் அலர்ஜி வராதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு நாட்டு மருந்து புத்தகத்துல எழுதி வச்சுக்கோங்க. சித்த மருத்துவத்த. இவரா போய் கந்தக ரசாயனம் ஒரு டப்பா வாங்கி உருட்டி உருட்டி டெய்லி திம்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கிட்னில வீக் ஆகி போயிருது. யூரின் போயிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? யூரியா நெறைய போயிரும். நெறைய வந்து சத்துக்கள், புரோட்டீன் நெறைய போயிரும். அப்ப கந்தக ரசாயனத்த தின்னு இவராவே கிட்னிய காலி பண்ணி விட்டுருவாரு. அப்ப இந்த பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தா நீங்களா மருந்து எடுக்காதீங்க.